ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கூட்டு வட்டிக்கான லாஸ்ட் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னா 2 எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ எதை பேஸ் பண்ணது அப்படின்னா, இப்போ ஒரு வெஹிக்கிள் வாங்குகிறோம், அது வந்து இவ்வளோ தூரம் நம்மளோட அமௌண்ட்டுக்கு வாங்கணும், இப்போ இந்த அளவுக்கு விற்கிறோம் அப்படிங்கிறப்போ அதுக்கான கூட்டு வட்டி என்னவா இருக்கும், அந்த கூட்டு வட்டிக்கான மெத்தட்லாம் கண்டுபிடிக்கிறது என்ன, ஸோ இதோட அமௌண்ட் வந்து இப்போ கூடி இருக்குது, இந்த வண்டியோட அமௌண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து நம்மள்ட்ட ஒன்று இருக்குங்க. இன்னொன்று, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெத்தட் வந்து இருக்கா. ஸோ டிஎன்பிஎஸ்சி சைட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெத்தட் அப்படின்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ இந்த மாடல் இல்லாத கொஸ்டின் பேப்பரே நமக்கு கிடையாது. ஸோ அதுதான் நமக்கான ஃபைனலான மாடல். ஓகேங்களா? இந்த ரெண்டுக்கான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அதுக்கான எக்ஸசைஸில் மாடல் சம்ஸ் என்னென்ன இருக்குங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஸோ நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்கோன்னா மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோங்க. ஸோ அது வந்து வாங்கணும், இல்லை எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கனாலும் கூட, பேட்சில் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கனாலுமே கூட நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துகிட்டு அதுக்கான சாம்பிள் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆஃபர் வந்து இப்போ ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்கோம். நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 80 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்ம பேட்சில் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆஃபர் ப்ரைஸ் வந்து அப்ளிகபிள் வந்து பண்ணியிருக்கோங்க. வேணுங்கிறவங்க என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத கேட்டுட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தமிழ் அப்படிங்கிறதுக்கான வெறும் தமிழ் பேட்ச் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுக்கான அட்மிஷனை வந்து நாளையோட க்ளோஸ் ஆக போது. ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம். எக்ஸாம்பிள் 4.15. இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது. என்ன சொல்லியிருக்காங்க? குறைகிறது. இந்த மாதிரி சம் வரும்போது குறைகிறதா அதிகரிக்கிறதாங்கிறது தான் நம்மளோட ஃபார்முலாவை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகேங்களா? சரி, அதன் தற்போதைய மதிப்பு என்ன? ஸோ என்னதுங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000 வாங்கியிருக்காங்க, வருஷத்துக்கு 4% மதிப்பு குறைஞ்சிருக்கு. அப்போ அட் ப்ரெசென்ட்டில் என்ன மதிப்புங்கிறத கேட்டிருக்காங்க. த வேல்யூ ஆஃப் அ மோட்டார் சைக்கிள் 2 years ago வாஸ் 70,000. இட் டிப்ரிஷியேட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 4% per annum. ஃபைண்ட் இட்ஸ் ப்ரெசன்ட் வேல்யூ. டிப்ரிஷியேட்னா என்னதுங்க? விலை குறைகிறது. ஸோ இப்போ டிப்ரிஷியேட் குறைகிறது அப்படின்னா அதோட ஃபார்முலா என்னென்னு உங்களுக்கு இப்போ நான் எழுதுகிறேன். ஸோ டிப்ரிஷியேட் வேல்யூ ஈக்குவல் டு, ஸோ குறைகிறது, குறைந்த விலை அப்படிங்கிறது மட்டும். ஓகேங்களா? இதுக்கான மதிப்பு என்னென்னா, ஃபார்முலா என்னென்னா P of 1 minus R/100 the whole power n. குறைகிறதுன்னு சொன்னனால நடுவில் மைனஸ்ங்க, இது கூடுது அப்படின்னு சொல்லியிருந்தால் ப்ளஸ் வந்து போட்டிருக்கணும். ஓகேங்களா? இவ்வளோ தான் வித்தியாசம். டிப்ரிஷியேட் குறைகிறது அப்படின்னா மைனஸு, கூடி இருக்குது அப்படின்னு சொன்னால், அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ப்ளஸ்ஸு. ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி, ஈக்குவல் டு நமக்கு அசல் விலை எவ்வளோ சொல்லியிருந்தாங்க? 70,000 சொல்லியிருந்தாங்க. இன்ட்டு 1 மைனஸ் வருஷத்துக்கு 4% குறையுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ 4/100 இன்ட்டு என் எத்தனை வருஷம் சொன்னாங்க? 2 வருஷத்துக்கு சொல்லியிருந்தாங்களா? ஓகேங்க. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த 70,000 இன்ட்டு இதை அப்படியே வச்சு எல்சிஎம் மட்டும் எடுப்போம். எதுவும் வந்து அடிக்க வேணாம். ஓகேங்களா? பிகாஸ் இங்கே நம்மக்கிட்ட நிறையா ஜீரோஸ் இருக்குது. அப்போ கீழே ஜீரோ இருந்தால் ஈஸியாக நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். அதனால தான். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம், இங்கே 100ஆல் மல்டிபிள் பண்ணணும், இங்கேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ டிவிஷனில் 100ங்கிறது வந்துடும். பட் நியூமரேட்டரில் என்ன பண்ணணும்? 100 மைனஸ் 4. ஏன்னா ஃபார்முலா என்னது? மைனஸ். அப்போ என்னங்க வரும்? 96. இது நமக்கு ஹோல் ஸ்கொயருங்கிறனால இந்த டேர்ம் எத்தனை தடவை போடுவோம்? 96/100ன்னு சொல்லிட்டு 2 தடவை விரிச்சு எழுதுவோமா? சரி, இந்த 10 20 30 40. அப்போ 1 2 3 4. ஓகேங்களா? அப்போ 96 × 96 × 7 இது 3 கடன்னு மல்டிபிள் பண்ணால் நமக்கு வேல்யூ வந்துடும். ஓகேங்களா? ஓகேங்க. நான் வந்து அப்படியே மல்டிப்ளிகேஷன் போட்டால் லேட் ஆயிருங்கிறதுக்காக, உங்களுக்கும் தெரியணுமேன்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், வீடியோ பாஸ் பண்ணிட்டு மல்டிபிள் பண்ணிட்டேன். ஸோ 96 மல்டிபிள் பண்ணால் 9216 கிடைக்குது. அது கூட இந்த 7 மல்டிபிள் பண்ணால் 64,512 கிடைக்குது. அப்போ மொத்தம் இப்போது அட் ப்ரெசென்ட்டில் இதுக்கான வேல்யூ என்ன? வெஹிக்கிளோடது 64,512 ரூபாய். அவ்வளோதான். ஓகேங்களா? என்ன பண்ணுறீங்க, ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இந்த ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. சப்ஸ்டியூட் பண்ணிட்டா ஸ்ட்ரைட்டாக இதுதாங்க நமக்கு தேவைங்கிறத டேரெக்டாக மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கனாலே உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? இந்த சம் எல்லாமே பல தடவை நமக்கு எக்ஸாம் சைடு ரிப்பீட் ஆன கொஷினுங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறதுமே எவ்வளோ ரிப்பீட்டட் போட முடியுமோ அவ்வளோ ரிப்பீட்டட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ கொஷின் என்னென்னு பார்ப்போமா? கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயுள்ள வித்தியாசத்தை காண்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஐ அண்ட் எஸ்ஐ, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு தனி வட்டி கண்டுபிடிச்சி வச்சுக்குவாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அடுத்து என்ன பண்ணுவாங்க, கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி ஆப்ஷனில் இருக்கான்னு தேடுவாங்க. ஆனால் அப்படி போட்டோன்னா நமக்கு தான் டைம் வேஸ்ட். ஓகேங்களா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட்
இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வித்தியாசம் சொல்லிட்டு 2 இயர்ஸ் வந்தால் என்ன ஃபார்முலா, 3 இயர்ஸ் வந்தால் என்ன ஃபார்முலா, அது வந்து உங்களுக்கு வெறும் ஒரு 2 ஸ்டெப்பில் ஆன்சர் கொடுத்துரும். ஆனால் நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி அதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் போடுறதுக்கு இந்த 2 ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணோன்னா ஈஸியாக போயிடும் இல்லைங்களா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு செம் என்ன கொடுத்துருக்காங்க, அசல் தொகை 5000, வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%, என் வந்து 2 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ 2 இயர்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்ப்போம். 2 இயர்ஸ்க்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, ஸோ சிஐ மைனஸ் எஸ்ஐ இதான ஃப்ரண்ட்டில் வரணும். ஸோ இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இங்கே 2 இயர்ஸ்னு எழுதியிருக்கேன். ஸோ வித்தியாசங்கிறதுனா என்னது, மைனஸ் தானே. ஸோ 2 வருஷத்துக்கான இதோட வித்தியாசம் வந்து பி ஆஃப் ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயர், அவ்வளோதான். ஓகேங்களா, முதல் சம்முக்கான ஃபார்முலா இது தான். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, விச் இஸ் ஈக்குவல் டு அசல் தொகை இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5000 இன்ட்டு ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4 பை 100ன்னு இருக்கா. இது ஹோல் ஸ்கொயர் தானே, 2 தடவை பிரித்து எழுதிடுவோமா, ஏன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போவானே. சரி, 10 20 30 10 20 30 இங்கே வந்து 10 இருக்கா. அப்போது 2 5s are 10, இது 1 5s are 5, இது 1 2 is 2, இது 2 2s are 4, அவ்வளோதாங்க. இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 4 into 2 எவ்வளவு 8. ஓகேங்களா, அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சம்க்கு என்ன கிடச்சிருக்கு 8 rupees அப்படிங்கிறதா நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஃபஸ்ட் சம் முடிச்சிட்டோம். அடுத்தது செகண்ட் சம்மில் ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். அதாவது 3 இயர்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா பி ஆஃப் ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயர். என்னங்க இங்கே இருக்கிறது அப்படியே வருதுன்னா அப்படியே வரும், எக்ஸ்ட்ரா பக்கத்தில் ஒரே ஒரு ஸ்டெப்பு மட்டும், 3 இயர்ஸ் தானே, அப்போது 3 + ஆர் பை 100. ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் மட்டும் நமக்கு வருது. ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. நமக்கான பி அசல் தொகை இங்கே எவ்வளவு செகண்ட் சம்மில் 8000 இன்ட்டு ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5%. அப்போ 5 by 100 ஹோல் ஸ்கொயரா. அப்போ 2 தடவை இங்கேயும் விரிச்சு எழுதிடுவோமா, 5 by 100 இன்ட்டு 3 + இங்கே என்னது ஆர் பை 100. அப்போ என்னதுங்க ஆர் வந்து 5 by 100. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஒன்று இந்த ஸ்டெப்பை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு மொத்தமாக சால்வ் பண்ணுறதுனாலும் ஓகே, இல்லை முடிஞ்சாலும் இங்கே பண்ணிவிட்டு நான் இதை அடுத்த ஸ்டெப்பில் சால்வ் பண்ணுறதுனாலும் ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், 10 20 30 கிடச்சலாமா, 10 20 30. இது என்னது 2 5s are 10, 1 5 is 5, இது 1 2 is 2, 4 2s are 8. ஓகேவா, இப்போ இந்த ஸ்டெப்பில் மிச்சம் என்ன இருக்குது 4 into 5ங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. எங்கே 20 ஸ்ட்ரைட்டாக எழுதலாமே அப்படின்னா எப்படியும் அடிக்க தானே போகிறோம், இருக்கட்டும். ஸோ இங்கே எல்சிஎம் எடுக்கிறப்ப என்ன வரும், இங்கேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணோம், இங்கேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணுமா, அப்போ ஒரே ஒரு தடவை 100ன்னு வந்துடும். இங்கே என்ன இருக்கும் 300 + 5 305. ஸோ இப்போ வந்து கேன்சல் பண்ணலாமா, 1 5 is 5, 20 5s are 100. ஆமாம் தானே, 2 5s are 10, ஒரு 0. அடுத்தது 1 4 is 4, 5 4s are 20. அடுத்தது 1 5 is 5, இங்கே 6 5s are 30, இங்கே ஒரு 5 இருக்கா, 1 5 is 5. அப்போ இங்கே எவ்வளோ கிடைக்கிது 61 ரூபாய். இதுக்கான வித்தியாசம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. ஸோ நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 ஃபார்முலாவை மட்டும் மெமரைஸ் பண்ணால் முடிஞ்சது இல்லைங்களா. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா பி ஆஃப் ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயர். இதே 3 இயர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா பி ஆஃப் ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + ஆர் பை 100. ஸோ இது வரைக்கும் இந்த சாப்டரில் என்னென்ன ஃபார்முலாஸ் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரீகால் பண்ணி வர்றேன். ஸோ இதோட நமக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வந்து டாப்பிக்கே வந்து முடிச்சிட்டோம். மெஜாரிட்டியாக கேட்கக்கூடிய கொஸ்டின்கான டாபிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ என்னென்ன ஃபார்முலா படித்தோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோமா. ஸோ நம்ம சென்ட் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பத்திரமா வச்சுக்கோங்க. மாடல் 2ங்களா இது. ஸோ மாடல் 1 ஓகே. மாடல் 1 நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம், காம்பவுண்டட் ஆனுவலி ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி எப்படி கணக்கிடுறதுக்கான ஃபார்முலா பார்த்தோமா, A = P of 1 + R by 100 the whole power n. இதே அரையாண்டுக்கு ஒரு முறை ஹாஃப் இயர்லி காம்பவுண்டட் அப்படின்னா என்னது, இந்த இடத்துல 200ன்னு வரும், இந்த இடம் 2n வருமா. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். எழுதியிருக்கோம் இல்லைங்களா, A = P of 1 + R by 200 2n. ஓகேங்களா. ஸோ இதே குவார்ட்டர்லி காலாண்டுக்கு ஒரு முறைனா இந்த இடம் 400ன்னு வரும், இந்த இடம் 4n வரும். ஓகேங்களா. சரி, அடுத்தது ஓகே. இப்போ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 டைப்பாக கொடுக்குறாங்க. 2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க ஒரு சம்மில் அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், A = P of 1 + A by 100 into 1 + B by 100. இப்போ நான் ஏன் உங்களுக்கு ஃபார்முலாஸ் ரீகால் பண்ணி விட்றேன்னா இந்த ஃபார்முலாஸை மட்டும் நீங்கள் ஒரு பேஜில் எழுதி வச்சுக்கிட்டே வரணும். ஒரு கிளாஸும் நடத்த நான் கிளாஸோட கடைசியில் ஃபார்முலாஸை வந்து ரீகால் பண்ணி விடும்போது நீங்கள் எழுதி வைக்கணும். அப்போ எங்கே தனி வட்டிக்கு பண்ணல அப்படின்னா அங்கே நம்ம என்னங்க படித்தோம், 2 ஃபார்முலா தான். என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் I = PNR by 100. அதை தான் என்ன பண்ணுவோம், சுற்றி மாற்றி போட்டு நம்ம
படித்தோம். இன்னொன்று என்னது, மொத்த தொகை வேணும் அப்படின்னா P + Iன்னு படித்தோம். அவ்வளோதான், 2 ஃபார்முலா தான் படித்தோம் இல்லைங்களா. சரி, இப்போ அடுத்தது என்னதுங்க, இங்கே வந்து என்னது, இந்த மாதிரி மிக்சட் ஃப்ராக்ஷனில் சாரி இங்கே 2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா இதே 3 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால் என்னது, AB கூட C இன்னொன்று நம்ம வந்து சேர்த்துக்குவோம், அவ்வளோதான். அடுத்த ஃபார்முலா என்னது, இதே இயர் வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனாக கொடுத்தாங்க அப்படின்னா அதை B/Cன்னு எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுத்தனா அதுக்கான ஃபார்முலா என்னது, A = P of 1 + R/100 the whole power A into 1 + B/C into R/100. ஸோ அடுத்தது என்ன பார்த்தோம், வண்டி. ஸோ வண்டியோட விலை ஏறுது இல்லை இறங்குது அப்படின்னா அதுக்கான மெத்தட் வந்து என்ன ஃபார்முலானா P of 1 - R/100 the whole power n. இறங்குதுன்னா இது, கூடியிருக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னா இந்த இடம் ப்ளஸ் அப்படின்னு வந்து எழுதிக்கிறோம். இன்னொன்று பாப்புலேஷன் அப்படின்னு கேட்டாலும் இதே ஃபார்முலா தான். பாப்புலேஷன் ரைஸ் ஆகிருக்குன்னு சொன்னால் ப்ளஸ் போட்டுக்கணும், பாப்புலேஷன் குறைஞ்சிருக்குன்னு சொன்னால் மைனஸ் போட்டுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் 4.17 பாப்புலேஷன் சம் பார்த்தோமா. ஸோ ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ரொம்ப முக்கியமான மாடல், கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம்னு கேட்டால் 2 இயர்ஸ்க்கான ஃபார்முலா என்னது, P of R/100 the whole square. 3 இயர்ஸுங்கிறப்ப P of R/100 the whole square into 3 + R/100. ஸோ நிறையா பேர் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார்முலா வச்சு வேண்டாம், எங்களுக்கு வந்து ஷார்ட்கட் தான் வேணும் அப்படிங்கிறத சொல்கிறீங்க. நிறையா பேர் இல்லை, கொஞ்சம் பேர் வந்து அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ தான் நம்ம ஃப்ரெஷருக்கான பேட்ச் கொடுக்குறோம். எடுத்த உடனே நீங்கள் வந்து புக்கில் இருக்கிறது என்ன ஏதுன்னே தெரிஞ்சுக்காமல் நான் பாட்டுக்கு ஷார்ட்கட்டாக கொடுத்துட்டு வந்தால் ஷார்ட்கட் எல்லாம் சேர்ந்து என்ன ஆயிடுவீங்க, குழப்பிடுவீங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மெத்தட்ஸ்க்கு ஷார்ட்கட் படிக்கிறதுங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு எக்ஸாமில் போனால் காலை வாரி விட்டுரும். மாடல் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட்கட் போனீங்கன்னா கூட பரவாயில்ல, மாடல் என்னன்னே தெரியாமல் நீங்கள் ஷார்ட்கட் போகிறதுங்கிறது 100% வேஸ்ட், என்னை பொறுத்தளவுக்கு வேஸ்ட். இதெல்லாமே என்ன உங்களுக்கு டைம் எடுக்குதுங்கிறது எனக்கும் தெரியலை, ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்கிறது என்னென்னா இவ்வளோ கால்குலேஷன் வந்து போட்டால் கண்டிப்பாக டைம் மேக்ஸுக்கே முடிஞ்சிடும்னு சொல்கிறீங்க. ஸோ என்னங்க உங்களுக்கு இருக்குது, ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா எழுதாமலே சப்ஸ்டியூஷன் பண்ணுவீங்க, கேன்சலேஷன் அந்த ஸ்டெப்லேயே பண்ணுவீங்க. ஆனால் நம்மள்ட்ட இருக்க ஒரே ஒரு மெத்தட், ஒரே ஒரு என்னென்ன வேலை இங்கே இருக்குன்னா மல்டிப்ளிகேஷன் வேலை மட்டும்தான் இங்கே இருக்குது. அப்போ மல்டிப்ளிகேஷனில் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம், ஓகேங்களா. நீங்கள் ஷார்ட்கட்டே போனாலும் அந்த இடத்துல நமக்கு என்ன தேவை, மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான ஸ்கில் தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ரெகுலராக ப்ராக்டிஸில் வச்சுக்க தான் உங்களுக்கான ஸ்டெப்ஸை வந்து சுருக்கிறதுக்கான திறன் உங்களுக்கே வரும். இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்டெப்பு போட்டிருக்கீங்க மேம், நான் உட்காந்து எக்ஸாமில் இவ்வளோ ஸ்டெப்பு போட முடியுமான்லாம் கேட்குறீங்க. நான் ஏன் இப்படி நடத்துகிறேன், என்னால் இப்போ ஃபார்முலாவை எழுதிட்டு ஸ்ட்ரைட்டாக என்னால் உங்களை இந்த ஸ்டெப்புக்கு கூட்டிகிட்டு வர முடியும். பட் நான் ஏன் இங்கே கூட்டிகிட்டு வரல, ஏன்னா உங்களுக்கு புரியாது, ஓகேங்களா. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்கூல் குழந்தைங்களுக்கு நடத்துகிற மாதிரி உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்போ நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸில் வச்சுக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ஃபார்முலா எழுத மாட்டீங்க, ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டியூஷன் பண்ணுவீங்க. எல்சிஎம் இது தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எங்கே வந்துடுவீங்க, இந்த ஸ்டெப்புக்கு நீங்களே வந்துடுவீங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் யாரும் அப்செட் ஆக வேணாம். அண்ட் மேக்ஸ் வந்து எனக்கு மல்டிப்ளிகேஷன் வரல அப்படின்னு யாரும் அப்செட் ஆக வேணாம். ப்ராக்டிஸில் இருக்க தான் எல்லாமே நமக்கு வரும், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பேச்சுலர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேச்சுலர் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. மெட்டீரியல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.